போ, அது போ இல்லை, POA, பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட சொத்து இருக்குது, அந்த சொத்தை நம்ம வெளியூர் போகிறதுனாலையோ வெளிநாடுகளோ இல்லை வெளிமாநிலங்களுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த சொத்தை வந்து நமக்கு தெரிந்த நபர்கள்ட்ட கொடுத்து அந்த சொத்தை பராமரிக்கிறதோ இல்லை விற்கிறதுக்கோ இல்லை வாடகை வருமானம் வசூல் பண்ணுறதுக்கோ அந்த கொடுக்குற அத்தாரிட்டி பேர் தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி. இந்த பவர் சும்மா வெறும் பத்திரத்தெல்லாம் எழுதி கொடுத்தா அது வந்து செல்லாது. இதை சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் கொடுத்து அந்த முறையாக ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் வந்து செல்லும். ஸோ இந்த பவர் வந்து சில வரமுறைப்படுத்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி வாடகை வசூல் பண்ணிக்கலாம், இல்லை வந்து லோன் எதுவும் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், இல்லை அந்த சொத்தை கிரையம் பண்ணுறதுனாலும் கிரையம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து நம்ம பவர் ஆஃப் அட்டார்னி. ஓகே, ஒரு சொத்து வந்து விற்க வருது, அந்த சொத்துல பவர் இருக்குது. ஸோ அந்த சொத்தை விற்கணும் அப்படின்னா அந்த பவர் கொடுத்தவங்க பத்திரம் போடும்போது நலமுடன் தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வச்சுருவாங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். ஸோ அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான தகவல்களுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.